வேதத்திலே உள்ள அநேக நதிகள் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த நதிகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நதிகள் தான் மனிதனுக்கு என்ன கொண்டு வந்தது? நாகரிகத்தை கொண்டு வந்தது. அந்த நாகரிகம்தான் மனிதனுக்கு சரித்திரத்தை கொண்டு வந்தது. அந்த சரித்திரம்தான் உண்மை என்பதை வேதம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆரம்பமும் நதிகளில் தொடங்கும், முடிவும் நதிகளிலே முடியும். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஸ்லைடு மாற்றினீங்க. நெக்ஸ்ட், ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10, அடுத்து 11, 12, 13 ஆகிய வசனங்கள், 14 வசனங்கள். மைக்கில் யாராவது ஒருத்தர் படிங்க. ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர். ஓகே, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் படைத்தவர். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கு மனிதனை கொண்டு வைத்தார். அந்த மனிதனுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்தார். தண்ணீர் தேவை என்பதை நன்கு உணர்ந்திருந்தார். கர்த்தர் நல்லவர். அதனால தான் சகல விருட்சங்களையும் கனிகளையும் கொடுத்தவர் அந்த விருட்சங்கள் வளர்வதற்கும் அந்த ஜீவராசிகள் உயிரோடு வாழ்வதற்கும் அந்த தண்ணீரை கொடுத்தார். அதுதான் ஏதேனிலிருந்து என்ன செய்யப்பட்டது? புறப்பட்டு அது 4 நதிகளாக என்ன செய்தது? அது பிரிந்தது. பைசோன், கீகோன், இதக்கேல், ஐபிராத். இப்படியாக இந்த நதிகள் மூலமாக அன்றைய நாட்களிலே, ஆதி நாட்களிலே ஆதாம், ஏவாள், மிருக ஜீவன்கள் மற்றும் அனைத்து மரம், செடி, கொடிகள் இப்படி எல்லாவற்றிற்கும் இந்த தண்ணீர் அவைகளுக்கு எப்படி உண்டாயிருந்தது? ஜீவ தண்ணீராக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீவ தண்ணீராக இருந்த இந்த ஏதேன், இந்த நதிகள், அவன் எப்பொழுது அந்த மனிதன் பாவம் செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தூரம் போனானோ அப்பொழுதே அந்த ஜீவ தண்ணீர் நின்று போய் அவனுக்குள்ள என்ன வந்தது? தாகம் உண்டானது. ஆண்டவர் சொல்கிறாருல்ல, நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்கு ஒரு காலம் என்ன ஆகாது? தாகம் உண்டாகாது. ஆனால் எப்பொழுது அவன் பாவியாக இருந்தானோ, பாவியாய் மாறினானோ அப்பொழுதே வேதத்தில் அநேக சரித்திரங்களை நாம் படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? எகிப்திலிருந்து வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் இல்லையே, நாங்கள் எகிப்திலே இருந்தால் நலமாக இருக்குமே, இப்படி எங்களுக்கு சாகடிக்கவா அழைத்து வந்தீங்கன்னு சொல்லி எத்தனை முறை அவங்க என்ன செய்தாங்க? தண்ணியை கேட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு தாகம் உண்டாகிறது என்றால் அவன் என்ன செய்கிறான்? அந்த ஜீவ தண்ணீரை இழந்து விட்டான் என்று அர்த்தம். அந்த ஜீவ தண்ணீரை இழந்துட்டான். அதனால தான் அன்றைக்கு
இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியை பார்த்து அவர் சொன்னார், என்ன சொன்னார்? தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்குறார். அப்போ அந்த உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடலிலே என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 8 முதல் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார் என்னன்னு. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகி ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப ஆரம்ப நாட்களிலே மனிதன் அவன் ஜீவிப்பதற்காக ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்தார். அந்த ஜீவ தண்ணீரை அவன் என்ன செய்தான்? இழந்து போனதினால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து திரும்பவும் என்ன செய்கிறார்? அந்த ஜீவ தண்ணீரை என்ன செய்கிறார்? அந்த சமாரிய ஸ்திரீக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ பார்த்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 22ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். பின்பு பழுங்கி போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஆதி மனிதன் இழந்த அந்த ஜீவ தண்ணீரை வேதத்தினுடைய கடைசி நாட்களிலே புதிய எருசலேம், நம்மளுடைய சியோன் நகரத்திலே நம் ஆண்டவருடைய வருகையிலே பங்கடையும் பொழுது அந்த புதிய எருசலேம், புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் படைத்து அங்கே என்ன கொடுக்குறாராம்? இதே ஜீவ தண்ணீரை என்ன செய்கிறாராம்? எப்படிப்பட்டது? பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் வந்து அவர் பாடுகளை அனுபவித்து அவர் துக்கங்களை சுமந்து, நீங்கள் இந்த ஜீவ தண்ணீரை மிஸ் பண்ணிட்டீங்க, நான் தான் அந்த ஜீவ தண்ணீர், என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய இரத்தத்தையும் நீங்கள் விசுவாசித்தீர்களானால் இந்த ஜீவ தண்ணீர் நிச்சயம் உங்களுக்கு திரும்ப என்ன செய்யப்படும்? சொல்லுங்க, திரும்பவும் கொடுக்கப்படும். எங்கே கொடுக்கப்படும்? கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகையில் நாம் பங்கடைந்து புதிய எருசலேமில் இந்த ஜீவ தண்ணீரை நமக்கு என்ன செய்கிறார்? அவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்களா, நம்மளுடைய தேவன் அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், நானே அந்த ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்களா, இன்றைக்கும் இந்த ஜீவ தண்ணீரை இழந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே நான் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தருகிறேன். அந்த ரட்சிப்பாகிய அந்த ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொண்டு இனி நான் பாவத்திலே மரித்து நான் நரகத்திலே செல்வதல்ல, எனக்கு நித்திய ஜீவனை தருகிறீர். மீண்டுமாக அந்த ஏதேனினுடைய அனுபவத்துக்குள்ளாக, ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறாராம்?
அழைத்து கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு நம்ம என்னவாக மாற விரும்புகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 7:38 அவர் சொல்லுகிறார், சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர், அதாவது ஜீவ தண்ணீர் நான் தான் என்று சொல்லி என்னை பருகினவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட விசுவாசியாகிய நீங்கள் எப்படி இருக்கணுமா? விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீவ தண்ணீராய் இருக்கிற என்னை நீங்கள் பருகினால் உங்களுடைய உள்ளத்திலிருந்தும், என்னை விசுவாசித்த உங்களுடைய உள்ளத்திலிருந்தும் எப்படிப்பட்ட நதிகள் ஓடும்? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நதிகள் என்ன செய்யுங்க? இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் இதே பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணியே தரமாட்டேங்கிறாங்க. அந்த தண்ணியை கிடைக்கிறதுக்கு என்னென்னவோ போட்டாலும் விவசாயிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ மிகப்பெரிய ஒரு நியூஸாக பிரச்சனையாக இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? எங்கள் தமிழகத்துக்கு தண்ணீர் தர வேண்டும், தண்ணீர் கிடைக்கணும், விவசாயம் செழிக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தண்ணி, ஆறு, நதிகள் அது ஓடுகிற இடமெல்லாம் என்ன ஆகும்? செழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மையும் சொல்லுகிறார், நீ ஒரு குளத்தில் தேங்கின ஒரு நீராக இல்லாமல் தெளிந்த நீராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓடுகிற நீராக, ஆறாக, ஜீவனுள்ள நதியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் உங்களிடத்தில் வருகிறவர்கள், உங்கள் நதியாகி உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களோடு பணி செய்கிறவர்களுக்கும் அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். புரிந்தவர்கள் மட்டும் புரிந்தவருக்கு தக்கதாக ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் பத்தலையா? புரியலையா? நான் இவ்வளவு தூரம் பேசினது புரிஞ்சுதுங்களா? எதை குறித்து பேசுகிறேன்னு? ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற இந்த ஒரு வாழ்வு அது ஜீவனுள்ள நதியாக, நீங்கள் தண்ணீராக, அநேகருக்கு தாகம் தீர்க்கிறவர்களாக நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது ஒரு குளத்திலே நீங்கள் தேங்கி இருப்பீர்களானால் அது நாளாக நாளாக என்னாகும்? அது என்ன ஆகும் சொல்லுங்க? அது வற்றி போகும், அல்லது பாசம் பிடிக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அதுக்குள்ளே யாராவது மோண்டு அதை குடிப்பாங்களா? அது எதுக்கு பிரயோஜனமாகுமா? அது பிரயோஜனமற்ற அது தண்ணீராக மாறிவிடும். அப்போ நாம் எப்படிப்பட்ட நதியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட ஆறுகள், எதற்காக தேவன் இந்த ஆறுகளை ஆண்டவர் உண்டாக்கினார்? வேதத்தில் விசேஷமான நதிகள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நதி சொல்லுங்க? எகிப்திலே நைல் நதி. அது இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? வேதம் பொய்ன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கும் அந்த நதி எகிப்தில் என்ன இருக்கு. அந்த நதியில் தான் யார் நாணல் பெட்டிகளை வைத்து என்ன செஞ்சாங்க? மோசே சென்றார். சரித்திரங்கள் உண்மை. இஸ்ரவேலில் நாட்டிலே மிக சிறந்த நதி, ஃபேமஸான நதி யோர்தான் நதி. என்ன நதி? யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதி இன்றைக்கும் இருக்கு. அந்த யோர்தான் நதியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஞான ஸ்நானம் பெற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இந்த பைபிள் பொய் என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த யோர்தான் நதி இன்றைக்கும் இருக்குது, அடையாளங்கள் இருக்கிறது. இயேசு இந்த இடத்துல தான் ஞானஸ்நானம் எடுத்தார்னு சொல்லி அவர்கள் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை பாதுகாத்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக நதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் 4 நதிகளை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் இந்த நதிகளை ஆண்டவர் அங்கு உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த நதியிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஆறாக இந்த உலகத்திலே நான் ஓட வேண்டும், தியானிப்போமா? முதலாவது நதி ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. 4 பெரிய ஆறுகளாய் ஆயிற்று. அதாவது நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி வந்தது. அந்த நதி 4ஆக பிரிஞ்சுது. அது 4 பார்ட்ஸ் கிடையாது, 4 ஹெட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெட்டுன்னா என்னது, தலை. ஹெட்டுன்னா என்னது, தலை. சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. மனைவிக்கு தலை புருஷன் தலையாய் இருக்கிறான். அப்போ தலை என்பது என்ன, ஒரு அதிகாரம், அது ஒரு தலைமைத்துவம், அப்படிதானே? ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இந்த 4 நதிகள் தான் முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். 11வது வசனம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. பார்த்தீங்களா? முதலாவது ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். பைசோன் என்றால் என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். பைசோன் என்றால், அடுத்த ஸ்லைட், வனாந்தரத்தில் புரண்டோடுகிற ஆறு என்று அர்த்தம். வனாந்தரத்திலே புரண்டோடுகிற ஆறு. சரி, உங்ககிட்ட நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவராகிய தேவன், இந்த 4 நதிகளையும் ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். புரண்டு ஓடிச்சு. இன்னைக்கும் இந்த ஆறு இருக்கிறதா? பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத், இந்த 4 நதிகளும் இருக்கிறதா? ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், என்னன்னு, ஐப்ராத் நதி இன்றைக்கும் இருக்குது, ஈரான் தேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் டைக்ரீஸும் என்ன செய்யுது, அது இருக்குது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நதி அது கிடையாது. காரணம் என்னன்னா, முந்தின ஸ்லைடு, நீங்கள் உலக மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு மேப்பில் நம்ம பார்க்குறோம், இதில் நதிகள் இருந்ததாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகம் ஆண்டவர் படைத்த பொழுது இப்படி இருந்ததா? 7 கண்டங்களாக இருந்ததா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது இப்படி இல்லை.
அது எப்படி இருந்தது? அடுத்த ஸ்லைட். முதலாவது அந்த பூமியை பாருங்க. அந்த 3 இதில் முதலாவது எப்படி இருக்கிறது? ஒரே நிலப்பரப்பாக இருக்கிறது. தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, 7 கண்டங்கள்லாம் கிடையாது, அது ஒரே நிலமாக இருந்தது. அது எப்படி இப்போ காண்கிற இந்த உலக மேப்பாக மாறுச்சு? 7 கண்டங்களாக எப்படி பிரிஞ்சது என்றால், நோவாவின் நாட்களிலே என்ன செய்தது? 40 நாள் மழை பெய்தது. இந்த ஜலப்பிரளயம் பெய்ததினாலே என்ன செய்யப்பட்டது? நிலப்பரப்புகள் தண்ணீரினாலே அது நிரம்பி என்ன செய்யப்பட்டது? அரராத்து மலை வரைக்கும் என்ன செஞ்சுதான்? அது தண்ணீர் நிரம்பி இருந்தது. அப்போ என்ன ஆச்சு? அந்த கண்டங்கள் நாட்கள் ஆக ஆக செல்ல செல்ல அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது பிரிந்து இப்பொழுது அது 7 கண்டங்களாக இருக்கிறது. சரிங்களா? எனவே அப்பொழுது தேவன் உருவாக்கின அந்த 4 நதிகளும் இப்பொழுது கிடையாது. ஒருவேளை அந்த நதிகள் பிரிந்திருந்து என்ன செய்திருக்கிறாங்க? அதற்கு இட்ட பெயரை, அந்த டைக்ரீஸ், ஐப்ராத், அதற்கு இட்ட பெயரை என்ன செய்திருக்கிறாங்க? இப்போ இருக்கிற நதிக்கு அது என்ன செய்திருக்கிறாங்க? அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் படைத்த அந்த 4 நதிகள் தான், அதில் 2 தான் இது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதை நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். எனவே இந்த 4 நதிகளுக்கும் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர் வைத்திருக்கிறார். ஏன் இதை உருவாக்கினார்? ஜனங்கள், நான் படைத்த ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் இங்கு அழகாக ஆண்டவர் அதை படைத்து அந்த நதிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் முதலாவது பார்த்தீர்கள், பைசோன் என்கிற இந்த நதியினுடைய அர்த்தம், அதனுடைய பெயரினுடைய அர்த்தம் என்ன? வனாந்திரத்திலே புரண்டோடுகிற ஆறு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வனாந்திரம் என்றால் என்ன? அந்த ஆவிலா தேசம் எப்படிப்பட்ட தேசமா? மண்ணு நிறைந்த ஒரு பாலைவனமான ஒரு வனாந்திரமான ஒரு இடம். அந்த இடத்திலே அந்த நதி என்ன செய்கிறதா? அது பிரிந்து, ஏதேனிலிருந்து அது பிரிந்து என்ன செய்கிறது? அது ஓடுகிறது. அப்போ அது ஓடி என்ன ஆகுதான்? அந்த தேசத்தில் என்ன கொண்டு வருகிறதா? பொன் விளைய செய்கிறது. அந்த பொன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? அதை தானே போட்டிருக்கிறது. அந்த பொன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்லது. ஆமென். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. பிரியமானவர்களே, முதலாவது இந்த பைசோன் நதி போல நீங்கள் ஜீவனுள்ள நதியாக வாழ வேண்டும். எப்படி? அது வனாந்திரத்திலே புரண்டோடுகிற நதியாக. அது எதை விளைவிக்க வேண்டும்? பொன்னாகிய, நெக்ஸ்ட் ஸ்லைட், விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் இருதயத்திலே கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், வனாந்திரம் எதை குறிக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையிலே வறட்சியான சூழ்நிலைகள், போராட்டமான நிலைமைகள், பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே என்ன உருவாக வேண்டும்? புலம்பல்கள் அல்ல, பின்மாற்றங்கள் அல்ல. நான் இவ்வளவு தூரம் ஜெபித்தும் என்ன பயன்? என் வாழ்க்கை இன்னும் வறட்சி நிலைமையாகவே இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாகவே மாறவில்லை என்று சொல்லி நாம் புலம்பாதபடி அந்த இடத்துல என்ன உருவாக வேண்டும்? விசுவாசம். பொன் நெருப்பிலே புடமிடப்படும் பொழுது அது எப்படி பொன்னாக மாறுகிறது? சுத்த பொன்னாக மாறுகிறது. அதுபோல நம்மளுடைய விசுவாசமும் இந்த வனாந்திரத்திலே எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? சுத்த பொன்னாக, அது நல்லதாக, விசுவாசம் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும்? பெருகுகிறதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறது நம்மளுடைய விசுவாசம்? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அல்லது எந்த பிரச்சனையும் இல்லை, சரீரத்தில் எந்த பாடுகள் இல்லை, அல்லது எந்த விபத்துகளோ
எந்த விதமான பொல்லாப்புகளோ இல்லாத பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நல்லது தான். ஆனால் சில தடைகள் வரும் பொழுது, சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? இன்னும் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை, எனக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை தரவில்லை, இன்னும் எனக்கு இந்த நான் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை எனக்கு நிறைவேற்றவில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ, ஒருவேளை அவர்கள் சொல்லும்படி போல நடந்திருக்குமோ, இவர்கள் சொல்வது தான் சரியோ என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசம் வழுகி போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கணும்? அவ்விடத்தில் என்ன இருக்கணும்? பிதோ லாகும். என்ன இருக்கணும் அப்படின்னா என்னங்க? அந்த தேசத்தில் என்ன விளைஞ்சுதான்? இது எதற்கு நிகராக சொல்லுகிறார்கள்? இந்த பிதோலாகும் என்ன சொல்லுகிறாங்கன்னா, அப்பத்துக்கு நிகராக சொல்லுகிறார்கள். அப்பம்னா என்ன? ஆகாரம், விலையேற பெற்றது. இது மன்னாக்கு நிகராக சொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த பிதோலாகு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மன்னா அருளப்பட்டதோ அதைத்தான் என்ன செய்கிறார்கள்? வேத ஆராய்ச்சி வல்லுநர்கள் இந்த பிதோலாகை குறிப்பிடுகிறார்கள். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்கணுங்க? அவ்விடத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? பிதோலாகு, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணும்? காணப்படணும். இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வனாந்தரத்திலே தண்ணீர்களை உண்டாக்கி அவாந்தர வெளிகளை, ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர், அவர் என்னை மறவாத தெய்வன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்திலே நாம் ஊன்ற கட்டப்பட வேண்டும். ஒருவேளை நம்மளிடத்தில் பிதோலாகு என்கிற வேத வார்த்தை, மன்னா என்கிற அப்பம், வேத வசனம் நம்முடைய இடத்துல இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளுடைய விசுவாசம் வழி விலகி போகும். நாம் ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக, பைசோனாக, வனாந்தரத்தில் புரண்டோடுகிற ஆறாக நாம் என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். ஆனால் தேவன் நம்மை எப்படி படைத்திருக்கிறார்? நீங்கள் வனாந்தரத்தில் புரண்டோடுகிற ஆறாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அது போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் இருந்ததாக இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாசம் என்ன செய்யவிடக்கூடாது? குறைந்து போய்விடக்கூடாது. யோபு சொல்லுகிறது போல, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், அவரே எடுத்துக்கொண்டார். அவரிடத்திலிருந்து பெற்ற நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் குறைவாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையிலையும் கர்த்தருடைய வார்த்தையிலும் வசனத்திலும் நீங்கள் குறைவாய் காணப்பட்டிருப்பீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். அந்த இடத்துல என்ன இருக்குது? கோமேதக கல் உண்டு. ஆமென். பிரதான ஆசாரியன் 12 கற்களை என்ன செய்திருக்கிறான்? பொறித்து வைத்திருக்கிறான். அதில் ஒரு கல் தான் என்னது? கோமேதக கல். அந்த கல் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் எல்லாம் யார்? எப்படிப்பட்டவர்கள்? ராஜாக்கள், இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள். அதை மறந்து விடாதீர்கள். ஆமென். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இந்த கல் எப்படி பொறித்து வைத்திருக்கிறதோ அதே போல் நம்மை என்ன செய்திருக்கிறார்? உள்ளங்கையத்திலே இந்த தமிழ் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் பொது மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களை உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே கோமேதக கல்லாய் இருக்கிறீர்கள், அதை மறந்து விடாதீர்கள். எனவே நீங்கள் வனாந்திரத்தில் புரண்டோடுகிற ஆறுகளாக இருக்க வேண்டும். கண்ணீரை சிந்தி நான் இழந்து விட்டேன்,
நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். நான் எதற்காக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? அவர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு என்று சொல்லி அவரை சபிக்கார்களாய் நீங்கள் வாழக்கூடாது. ஒரு நாளும் அவருடைய வாயினாலே நீங்கள் தேவனை சபிக்கக்கூடாது. அவர் எனக்கு எதுவும் செய்யலை, அவர் என்னை மறந்துட்டார் என்று சொல்லிவிடக்கூடாது. நிச்சயம் தருவார், என் வாழ்க்கையை மாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை நினைத்து கொள்ளுங்கள். அவன் சரீரம் செத்து போயிருந்தாலும் திரும்பவுமாக அது உயிர் பெற்றது. ஆண்டவர் என்ன செய்தார்? 100 வயதிலேயும் வாக்குத்தத்தப்பட்ட குமாரனை அவனுக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தங்களை மறவாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இது வனாந்தரமாக இருக்கிறது அவ்வளோதான் என்று சொல்லி அப்படியே தேங்கின நீராக இல்லாதபடி புரண்டோடுகிற பைசோனாக நீங்கள் வனாந்தரத்திலே புரண்டோடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கு அநேக செழிப்பை நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? அநேகருக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி நீங்கள் இவ்வளோ கஷ்டத்துலையும் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க? எப்படி இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலும் இயேசுவை தொழுது கொள்வதிலும் அவருக்கு முதலிடம் கொடுப்பதிலையும் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்க? விசுவாசிங்க உங்களை பார்த்து கேட்கணும், சக விசுவாசிகள். இல்லைங்க, சின்னதாக பிரச்சனை வந்துச்சுங்க, அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டாங்க, இப்படி சொல்லுவாங்களா? இல்லை, எது வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவங்க இந்த வனாந்தரத்தின் மத்தியிலும் அவங்க புரண்டோடுகிற ஆறாக சத்தியத்துக்கு உண்மையாக தேவனை ஆராதிப்பதிலும் அவரை விசுவாசிப்பதிலும் உறுதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? எனவே தேவன் நம்மை பைசோனாக மாற்றுவாராக. இரண்டாவது ஆர் என்ன ஆறு? கீகோன். இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். இந்த கீகோன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நிரம்பி வழிந்து ஓடுகிற ஆறு. அது எப்படிப்பட்ட ஆறு? நிரம்பி வழிந்து ஓடுகிற ஆறு. ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு தாங்க அந்த ஆறு நிரம்பியெல்லாம் வழியாதுங்க, என்றைக்கும் வத்தவும் செய்யாதுங்க. ஆனால் எப்படி போயிட்டே இருக்கும்? அது பாட்டுக்கு போகுங்க, அது பாட்டுக்கு போகுங்க. அப்படி இல்லை, நீங்கள் கீகோனாக நிரம்பி வழிந்து ஓடுகிற ஆறாக இருக்க வேண்டும். அது எங்கே ஓடணுமா? எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடணும். எப்படி ஓடணுங்க? இந்த எத்தியோப்பியானா என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தியோப்பியா என்றால் அதிகமான சூரிய ஒளி பட்டதினாலே கருப்பாக மாறிய முகம். எத்தியோப்பியா ராஜஸ்திரி எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களாம்? சாலமோன் ராஜா அந்த அழகில் தான் மயங்கிட்டார். ஆனால் எத்தியோப்பியா நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? கருப்பாக இருப்பாங்க. கிளியோபட்ரா அவள் எப்படிப்பட்டவள்? வெள்ளை நிறத்தில் உடையவள் அல்ல, அவள் கருப்பு நிறம் உடையவள். பார்த்தீங்களா? சாலமோன் வெள்ளை நிறம் உடையவன், ஆனால் அவனுக்கு அந்த கருப்பு மேலே என்ன ஆயிடுச்சு? ஆசை வந்தது. பாருங்க, எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் அது சுற்றி ஓடிச்சான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் நிரம்பி வழிந்து ஓடுகிற ஆறாக எப்படி இருக்கணுமா? நீதியின் சூரியனாகிய இயேசு உங்கள் மேல் பட்டதினாலே உங்கள் முகம் எப்படி மாறிடுச்சு? எப்படி மாறிடுச்சு? அது எப்படிப்பட்ட பிரகாசமா? கருப்பாய் மாறிவிட்டது. இந்த எத்தியோப்பியா என்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் இதுதான். புரியலீங்களே? கருப்பாக மாறிடுச்சுன்னா நான் எப்படி இருட்டாயிருவேனே, அமாவாசையாக மாறிடுவேனே, எப்படி இந்த உலகத்தில் அழகாக இருப்பேன்? எப்படி தெரியுங்களா? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம்
5, 6 வசனங்கள். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது. நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மேல் பட்டதினால் நான் எப்படி ஆறிட்டேன்? கருப்பாக மாறிட்டேன். யாரெல்லாம் கருப்பாக இருக்க விருப்பப்படுறீங்க? இல்லை, இந்த உலகத்தில் நான் வெள்ளையாக இருக்கணும்னு இன்னும் ஓவராக என்னை அலங்கரித்து நான் மேக்கப் பண்ணி இந்த உலகத்தான போல் அழகாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உன்னத பாட்டில் சொல்லுகிறாங்க, நான் கருப்பாக இருக்கிறேன். கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கேன்? நான் அழகாக இருக்கேன். யாரெல்லாம் கருப்பாக இருக்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் கருப்பாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன். நான் வெள்ளையாக இருக்கிறதுனால நான் என்ன செய்யலை, நான் கருப்பாக இருக்கிறதுனால நான் என்ன செய்யலை, கவலைப்படலை. இந்த உலகத்திற்கு நீங்கள் கருப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தான் இருக்கணும். உலகம் உங்களை பார்த்தா இவனும் என்ன போல தான் இருக்கிறாங்க சொல்லக்கூடாது. எப்படி இருக்கணும்? இவர்கள் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் வேறுக்கு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். நண்பர்களோடு இங்கே கிண்டல் அடித்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தால் அந்த கூட்டத்தில் நீங்களும் இருந்தால் எப்படி தான் இருப்பீங்க? அந்த உலகத்தோடு கூட இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உங்களை நீங்கள் என்ன செய்யிக்கிங்க? கருப்பாக்கிக்கிங்க இந்த உலகத்துக்கு. அவர்கள் உலகத்தான் செல்வ செழிப்போடு அவனுடைய எண்ணங்கள் பூமியில் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவன் உலகத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? நிரம்பி வழிந்து ஓடுகிற ஆறாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரம்பி வழிந்து ஓடுதுன்னா என்ன அர்த்தங்க? தாவீது சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். அபிஷேகிக்கப்பட்டவர்கள்னா யாருங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமே. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவர்கள் விக்கிரகங்களை வணங்கி கன்றுக்குட்டிகளை வணங்கி என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பட்சத்தில் இருக்கிறவன் யார்? அவனை பிரிச்சிரு சொன்னாரா? லேவியர்கள் என்ன செய்தார்கள்? பிரிந்தார்கள். ஆசாரியர்களாக அவர்கள் தலைகளில் என்ன செய்யப்பட்டது? அபிஷேகம் பண்ணப்பட்டது. இந்த உலகத்தில் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஆவியில் நிரம்பி இருக்கிறவர்கள் என்றால், இந்த உலகத்திற்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த உலகம், இந்த மக்கள், புறஜாதி மக்கள் செய்கிற அந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? கடைபிடிக்கக்கூடாது. அவர்கள் பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நாட்கள் பார்ப்பது, நேரங்களை பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது. நாம் அதை செய்யலாமா? நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? இன்னும் அவங்க உடை உடுத்துறார்கள், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்க மத்தியில் நானும் எப்படி நான் மட்டும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது? அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, என்னை நான் கருப்பாக்கிக்க மாட்டேன். நீதியின் சூரியன் என்மேல் உதித்தாலும் நான் எப்படித்தான் இருப்பேன்? இந்த உலகத்திற்கு நான் நிரம்பி வழிகிற பாத்திரமாக, என்னை நான் அபிஷேக பண்ணப்பட்டவனாக நான் வாழ மாட்டேன். அவர்களோடு ஒத்து போய் தான் நான் வாழ்வேன். அவர்கள் உடுத்துவது போல் நான் உடுத்துவேன். அவர்கள் மேக்கப் செய்வது போல் நான் மேக்கப் பண்ணுவேன். அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் நானும் இருப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம்
7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. இந்த உலகத்திற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். பகைக்க தான் செய்யும். சொந்த பந்தம் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல தான் செய்யும். இன்றைக்கி நிறைய பேர் உறவுகளுக்காக சொந்த பந்தத்துக்காக திருமணத்தை எப்படியெல்லாம் மாற்றி வைக்கிறாங்க. ஒரு சாட்சியாக வாழ்கிறதில்ல. ஐயோ அது என்னை பகைச்சிடக்கூடாது, சொந்த பந்தம் என்னை வெறுத்துடக்கூடாது, எங்கேங்க போயிடுவாங்க? எங்கேயும் போக மாட்டாங்க. நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்தீங்கன்னா உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு வருவாங்களா மாட்டாங்களா? வசனம் நிறைவேறுமா நிறைவேறாதுங்களா? நிறைவேறும். நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்க வேண்டும். தேவனுக்காக வைராக்கியமாக இந்த உலகத்திலே சாட்சியுள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். நன்மையும் பிரியுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக அது மறுரூபம் அடைய வேண்டும். அதுதான் என்னது? கீகோன். அதைத்தான் ஆண்டவர் ஏதேனிலிருந்து அவர் என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். ஏதேனிலிருந்து தான் மனிதன் என்ன செய்யப்பட்டான்? புறப்பட்டு வந்தான். பைசோனாக கீகோனாக நீங்கள் வனாந்தரத்திலே புரண்டோடுகிற ஆறாக, நீங்கள் எத்தியோப்பியா என்கிற இந்த உலகத்திலே நிரம்பி வழிகிற பாத்திரமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சாட்சியாக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ரைட், ஓகே, அதோடு நின்று விடாதீர்கள். நீங்கள் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக, ஆவியிலே நிரம்பி எழும்புகிறவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் நிரம்பி வழிய வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னார் லவோதிக்கே சபையை பார்த்து, நீ ஒன்று எப்படி இரு? அனலா இரு, இல்லையா என்ன செய்? குளிர். இல்லைங்க நான் எப்படி இருக்கேன்? நீரோடையாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பிரயோஜனம் இல்லாமல் தான் ஓடுவீங்க. நான் கிறிஸ்தவன் தான், ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் நான் நிரம்பி வழிய மாட்டிக்கிறேன். பிரயோஜனமே இல்லை. ஆண்டவருக்கு பிரயோஜனமே இல்லை. என்ன செய்வார்? வசனத்தை முடிங்க. வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அருவருக்கப்பட்டவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இல்லையே, நான் சபைக்கு வர்றேனே, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேனே, நானும் உலகத்தில் விசுவாசி தான், ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டேன், எல்லாருக்கும் தெரியும் நான் கிறிஸ்டியன் என்று. ஆண்டவருக்கு தெரியுமா நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரம் என்று? எப்பொழுது நிரம்பி வழிய போகிறீங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாது, பைபிளே படிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, சபைக்கு வர்றதில்ல, 1008 சாக்கு போக்குகள், ஜெபக்குழுவில் பிரேயர் செல் நடத்துறதில்ல, முழு உருவ ஜெபத்தில், எத்தனை கூடுகையில் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை கலந்து கொள்கிறீங்க? விசுவாசிகள் ஐக்கிய கூடுகை எத்தனை இருக்குது? பிரயாசப்படுங்க. தூரமாக இருக்குது, வர முடியல, பிரயாசப்படுங்க. வேத ஆராய்ச்சிகள் இருக்குது, நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் இருக்குது. நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருங்கள். இல்லை என்றால் ஆண்டவர் நீ ஓடிக்கிட்டே இரு. பவுல் சொல்கிறாரு, என் ஓட்டம் என்ன ஆகலை? விருதாவாய் இருக்கவில்லை. ஒருவேளை இப்படியே நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், இந்த வாழ்க்கை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தேங்கின நீராக அப்படியே போடிக்கிட்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எப்படி வேணாலும் நீங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள்,
நாங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்க மாட்டோம், இப்படியே ஏதோ கிடைச்ச வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உலகத்தோடு ஒத்த வேஷமாக ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் விருதாவாய் தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். 3வது ஆறுக்கு நாம் போவோம். இதற்கேல் வாசியுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஓடும், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கேல், டைகிரீஸ் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அம்பை போல் நேராக செல்லும் ஆறு. அம்பு பார்த்துருக்கீங்களா? என்ன ஆகுமா? ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அம்பை விடுவாங்கல்ல, விட்டால் என்ன செய்யும்? எங்கே குறி பார்த்து போகுது அங்கே என்ன செய்யும்? கரெக்டாக பாயிண்டில் போய் விழும். நாம் டைகிரீஸாக, அம்பை போல் நேராக செல்லும் ஆறாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள். சங்கீதம் 21:12. புலம்பல் 3:12. புலம்பல் 3:12. தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். தமது வில்லை நாணேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். பிரியமானவர்களே, இந்த 3வது இதற்கேல் என்கிற இந்த ஆறு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எதை குறிப்பிடுகிறது? இலக்கை நோக்கி ஓடுகிற ஆறாக, தரிசனம் பெற்ற ஆறாக நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எதற்காக ரட்சித்தார்? எதற்காக ஆண்டவர் நம்மை இந்த சபையில் வைத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை ஆராதிக்கிறோம், என்ன நோக்கம்? அதை அறிந்து நாம் பலவான் கையில் இருக்கிற அம்புகளைப் போல் எப்படி இருக்கணும்? ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன இலக்கை கொடுத்துருக்கிறாரோ அந்த இலக்கை நோக்கி என்ன செஞ்சிடணும்? ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எங்கே ஓடிச்சது? அசீரியா சுற்றி என்ன செஞ்சது? அது ஓடினது. அசீரியா என்றால் என்ன அர்த்தம்னா, நான் ராஜகுமாரன் என்று சொல்லி அர்த்தம். இயேசுவை போல, இயேசு அம்பை வைத்து நானேற்றி நம்மை அனுப்புகிறார். நீ எப்படியா இருக்கணும்? என்ன போலவே. அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்? கவனிங்க. அம்பு எய்கிறாங்க. அப்படி எய்யும் பொழுது அம்பரா துணி எடுத்துட்டு அம்பை எடுத்து வச்சு இப்படின்னு விடுவாங்களா? அல்லது தன் மனதிலே வைத்து எந்த இடத்துல அதை குறிப்பார்க்க வேண்டுமோ அந்த இடத்துல அது என்ன செய்யும்? அந்த அம்பு இங்கே என்ன நினைக்குதோ அதை என்ன செய்யணும்? அது செய்யணும். அப்படி தானே? தவறுதலாக என்ன செய்யக்கூடாது? அது எங்கும் போகக்கூடாது. அதுபோல தான் இந்த வாழ்க்கை இலக்கை நோக்கி ஓடுகிறதாக, தரிசனம் நிறைந்ததாக, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அதை புரிந்து, அதை தெரிந்து, அதற்காக நாம் ஓடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அன்றைக்கு எஜமான் ஒவ்வொருவனுக்கும் 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்தை ஆண்டவர் கொடுத்தார்.
எதற்காக? ஒரு நோக்கத்திற்காக. நான் திரும்பி வந்து என்ன செய்வேன்? கணக்கு கேட்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்டால் நாம் என்ன சொல்ல முடியும்? இல்லை, நான் அவர் ஆண்டு சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓடுகிற நதிகள் அநேகருக்கு என்ன செய்யணும்? அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். முக்கியமாக நீங்கள் இயேசுவை போல மாறுகிறவர்களாக, ராஜகுமாரர்களாக நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அந்த அம்பை தன்னுடைய அம்பரா துணியில் என்ன செய்கிறார்? எடுத்து போட்டு நான் ஏற்றினார். அதை சிறப்பாக என்ன செய்தார்? அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஆமென். தாவீது என்னமோ புறக்கணிக்கப்பட்டவனா வாழ்ந்தான். கரெக்டாக அந்த டைம் அவன் புரிந்து கொண்டான். ஆண்டவர் எய்கிறார், நான் அம்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி புரிந்து கோலியாத்தை என்ன செய்தான்? அவன் முறியடித்தான். இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக ஆண்டவருடைய திட்டம் செயல்பட முடியாதபடி பல தடைகளை உண்டாக்குகிற சத்துருக்கள் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிசாசானவன் அநேகரை நரகத்துக்கு நேராக என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இழுத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த சத்துருவை ஜெயிக்கிறவர்களாக, அந்த அம்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் நமக்காக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கொடியேற்றுகிறவராக, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக மிஷனரிமார்கள் இதை புரிந்து கொண்டார்கள். நான் ஒரு அம்பை போல புரண்டு ஓடுகிற, எப்படி ஒரு அம்பு எதை நோக்கி பாய்கிறதோ அதே போல நானும் பாய்ந்து ஓடுகிற ஒரு அம்பாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆறாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் பல தேசங்களிலிருந்தும், அமெரிக்கா பல நாடுகளிலிருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? இங்கிலாந்து தேசங்களிலிருந்து இந்தியாவை நோக்கி அவர்கள் படையெடுத்து வந்தார்கள். சீசர்கள் அப்படி தான் வாழ்ந்தார்கள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் அப்படியே அவர்கள் வைத்து விடாதபடி அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு நாமும் எப்படி இருக்கிறோம்? அந்த ரட்சிப்பை அடைந்து இன்றைக்கு நான் மரித்தாலும் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நான் ஒரு அம்பா இருக்கிறேனா? அல்லது சத்துரு இடுகிற அம்பினாலே நான் இரையாகி போய்விடுகிறேனா? பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சாட்சியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். பலவான் கையில் இருக்கிற அம்புகளைப் போல நீங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவருக்காக எதை செய்ய முடியுமோ செய்யுங்க. பாட்டு தான் பாடுறோம். ஏதாவது ஏதாவது ஒவ்வொரு நாளும் ராஜாவுக்கே. பாடலை பாடுனா போதாது, அதை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஊழியத்தை செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். நமக்கு தாழ்ந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மை கொண்டு அநேகரை நாம் தேவ ராஜ்யத்துக்கு நேராக நாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படித்தான் வேதத்திலே அநேகர் தேவனால் எய்யப்பட்ட அம்புகளாக குறிப்பார்த்து சென்று இயேசு கிறிஸ்து, ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டாரோ அதை நிறைவேற்றினார்கள். ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட இதே கேளாய் நீங்கள் அம்பை போல நேராக பாய்கிற ஆராய் இருங்கள். ஹல்லேலூயா. கடைசியாக 4வது நதி ஐப்பிராத். ஐப்பிராத் என்றால் என்ன? ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி
4ஆம் ஆறுக்கு ஐப்ராத் என்று பெயர். இதில் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? அவர் சொன்ன ஆறுகள், 3 ஆறுகளுமே இதை நோக்கி ஓடும், இதை நோக்கி ஓடும், ஆவிலா தேசத்துக்கு ஓடும், எத்தியோப்பியா தேசத்தை சுற்றி ஓடும். அப்புறம் என்ன சொன்னார்? அசிரியா கிழக்கே ஓடும் என்று சொன்னார். ஆனால் ஐபிராத்து நதியை குறித்து மாத்திரம் என்ன செய்யலை, எதை நோக்கி ஓடணுன்னே அவர் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆறு எப்படிப்பட்ட ஆறாமா? இனிமையான கனிகளை தருகிற ஆறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆறுக்கு முடிவே இராது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஐப்ராத் நதியை குறித்து அநேக தீர்க்க தரிசன வசனங்களையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை வரக்கூடிய நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் தாமதத்தை ஒதுக்கி நான் அதை உங்களுக்கு சுருக்கமாக இதை நான் சொல்லுகிறேன். ஐப்ராத் நதி இனிமையான கனிகளை தருகிற ஆறு. எசேக்கியேல் 47:12 எடுத்து வாசியுங்கள். இந்த ஆற்றின் கரையோரம் எல்லா கனிவகை மரங்களும் இருக்கும். அவைகளின் இலை 47:12. நதியோரமே அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. ஆமென். அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவிகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த இனிமையான கனி தருகிற மரங்கள், சில மரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்? சில கனிகள் எப்படி இருக்குன்னா கசப்பாக இருக்கும். ரீசன் என்ன சொல்லுவாங்க? சில கனிகள் அந்த டேஸ்ட் கொடுக்காது. அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்க? நிலம் கெட்டு போனதாக இருக்கலாம், அல்லது தண்ணீர் என்ன செய்யாது, அந்த கசப்பான தண்ணீரோ அல்லது ஒரு சரியான அந்த மரத்திற்கு ஈடு கொடுக்கிற தண்ணீராக அது என்ன செய்யாது, இல்லாததுனால தான் இந்த மரத்தினுடைய கனி எப்படி இருக்குங்க, ஒரு டேஸ்ட் இல்லாமல் அதனுடைய சுவை இழந்து என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய இந்த கனி, அதாவது நதியானது சுவை மிகுந்ததாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக அது என்ன செய்யப்படணுமா, காணப்பட வேண்டும். எப்படி அது? அடுத்த ஸ்லைட். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவர்கள் நீர்க்கால்களின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அப்போ அந்த நீர்க்கால்கள் என்ன ஆகுமா, அந்த கனி இனிமையாக இருக்கணும்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், இந்த ஆண்டவருடைய கற்பனைகள், கட்டளைகள், ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்திலிருந்து உங்களுடைய நீரூற்று இனிமையானதாக, அன்புள்ளதாக, ஆவியின் கனியாகிய சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவுள்ளதாக காணப்பட வேண்டும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். அதனால தான் அந்த நதி என்னாகாதான், இதை நோக்கி ஓடு அதை நோக்கி ஓடுன்னு சொல்லாமல் அது முடிவு பரியந்தமும் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு தான் வாழ வேண்டும். இந்த வேதத்தில் பிரியமாக இருந்து தான்
நீங்கள் ஆக வேண்டும். அல்லேலூயா. இதற்கு முடிவே இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளியாது என்று சொன்னவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நதியில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நதி ஓரத்தில் நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு உவமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43. அதாவது எசேக்கியேல் என்ன செய்தார்னா, நதி அண்டை போனாராம். நீ இன்னும் போன்னு சொல்லும் பொழுது அது என்ன செய்து, கணுக்கால் அளவு அவர் போனார். அவர் என்ன செஞ்சார், இன்னும் நதிக்கு அப்புறத்தில் இன்னும் கொஞ்சம் போ அப்படின்னு சொன்னார். அது என்னது, முழங்கால் அளவு, கழுத்தளவு, இடுப்பளவு, இடுப்பளவு, கழுத்தளவு. பிறகு அந்த நதியில் எப்படி இருக்கணுமா, மூழ்கி இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம், இந்த வேத வசனத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டும். கணுக்கால் அளவு போதுங்க, படித்தங்க. இடுப்பளவு போதுங்க, கழுத்தளவு போதுங்க, இல்லை. இந்த வசனத்தில் நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க முடியும், இனிமையான கனிகளை நீங்கள் உங்கள் குடும்பத்திலே கொடுக்க முடியும், உங்கள் இல்லத்திலே கொடுக்க முடியும், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் கொடுக்க முடியும். அந்த கனிகளை அவர்கள் என்ன செய்வார்கள், உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு பயனுள்ளவர்களாக, சாட்சியுள்ளவர்களாக நீங்கள் வாழ முடியும். கோபத்தையும் வெறுப்பையும் நீங்கள் இன்னும் காட்டிக்கொண்டு, என்னிடத்தில் இனிமையெல்லாம் இல்லை, நான் கசப்பாக தான் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அநேகருக்கு கசப்புள்ளவர்களாக தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். பெரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, இது எல்லாம் நீங்கள் வசனத்தில் நீங்கள் வைப்பீர்கள்னா உங்களால் பரிபூர்ணமாய் வேத வசனத்தில் நிலைத்திருக்க முடியாது. நிச்சயமாக உங்களால் இனிமையான கனிகளை கொடுக்க முடியாது. நீங்கள் நதிக்குள்ளே போகும் பொழுது அந்த நதி எப்படி இருக்கணும், முழுவதுமாக அது இனிமை நிறைந்ததாக மாற வேண்டுமென்றால் உங்கள் உள்ளம் தேனிலும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் அது மதுரம் உள்ளதுமாய் இருக்கிற இந்த வேத வசனத்தை நீங்கள் முழுவதுமாய் சுவைத்தவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஜீவ நதியாக, இந்த உலகத்துக்கு பயனுள்ளதாக நீங்கள் மாற வேண்டுமென்றால், முதலாவது ஏதேனிலிருந்து புறப்பட்ட அந்த நதி பைசோன். என்ன சொன்னேன், பைசோன் என்றால் வனாந்தரத்திலே புரண்டோடுகிற ஆறு. எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஆறாக இருக்க வேண்டும். இரண்டாவது கீகோன், நிரம்பி வழிகிற ஆறாக, நீங்கள் இந்த உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, ஆவியிலே நிரம்பி இருக்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். மூன்றாவது அம்பை போல நேராக செல்லுகிற ஆறாக இருக்க வேண்டும். எத்தனை இடர்கள் வந்தாலும் தேவன் நமக்கென்று என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுக்காக சாட்சியாக வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நான்காவது கடைசியுமான ஐப்ராத், இனிமையான கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் அருகில் இருக்கிறவர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் போய் அந்த சகோதரியோட பேசிட்டு வந்தா எப்படி இருக்கும், என் உள்ளமே பூரிப்பாயிரும், என் இருதயத்தில் இருக்கிற பாரமெல்லாம், கவலைகள் எல்லாம் மாறிவிடும் என்று சொல்லி நினைக்க வேண்டும். ஐயோ அந்த அம்மாவா, அதுக்கிட்ட போய் பிரச்சனை சொன்னால் அது என்ன ஆயிரும், அந்த ஏரியாவே பரப்பிடும். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும், இனிமையுள்ளதாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். ஜீவநதியாய் நாம் தீர்மானம் எடுப்போமா?
கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவஜனமே, வேதத்தில் அநேக சத்தியங்கள் உண்டு. இந்த நதிகள் மாத்திரம்தான் இன்றைக்கும் அது ஆதாரமான சரித்திரமாய் காணப்படுகிறது. எனவே நாமும் இந்த உலகத்திற்கு ஒரு ஆதாரமாக, சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் தேவன் ஏதேனிலிருந்து புறப்பட பண்ணின பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத் நதிகளாக, வனாந்திரத்திலே புரண்டோடுகிற ஆறுகளாக, நிரம்பி வழிந்து ஓடுகிற ஆறுகளாக, அம்பை போல நேராக பாய்ந்து ஓடுகிற ஆறாக, இனிமையான கனிகளை தருகிற ஆறாக நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. என்னுடைய மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டும். என் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இனி உயிர் பெற்று எழும்பட்டும். பலவீனமான பகுதியெல்லாம் பலமாக மாறட்டும். நான் இந்த உலகத்திற்கு எழும்பி பிரகாசிக்கிற, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள கனி தருகிற ஒரு நதியாக நான் ஓட வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கரங்களை தட்டி, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகளாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஆமென். உலர்ந்த எலும்புகளாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே.
தட்டி ஆமே கர்த்தர் நம்மை ஜீவ நதியாக ஆமென் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக வனாந்தரத்தில் புரண்டோடுகிற ஆறாக ஆமென் நிரம்பி வழிகிற பாத்திரமாக அநேகருக்கு இனிமையான கனிகளை தருகிற பாத்திரமாக கர்த்தர் ஓடுகிற நதியாக நம்மை மாற்றினதற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீர் கொடுத்த சத்தியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இதில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம் கண்களை மூடி இருந்த வண்ணமாக நம் தலைகளை தாழ்த்துவோம்.